அக்கா வேணாக்கா, கிளம்புறேன்க்கா. உட்காருடா. அக்கா வேலை இருக்குக்கா, நான் கிளம்புறேன். உட்காருன்னு சொன்னேன். சொல்லு, டீ வேணுமா காஃபி வேணுமா? அதெல்லாம் எதுவும் வேணாம், நான் கிளம்புறேன். யார் நீ? எழுந்துரு. ஓ, நீ இந்த பக்கத்து சேரியில இருக்கிற பையன்ல? ஆமா, யார கேட்டு நீ வீட்டுக்குள்ள வந்த? அக்கா தான் கூட்டிட்டு வந்தாங்க. என்ன அக்கா கூப்பிட்டாங்க? யாருக்கு யாருடா அக்கா? வெளிய போடா. பா, நான் தானப்பா கூட்டிட்டு வந்தேன். எதுக்குப்பா அவனை விரட்டுற? மாடி, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. அவன் என்ன ஜாதி என்ன எழுனே தெரியல. நீ பாட்டுக்கு நடுவுல கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிற. தம்பி, இதுவே எங்க ஊரா இருந்துன்னு வச்சுக்க, உன்னை ஓட விட்டு கல்லாலே அடிச்சிருப்போம். ஒழுங்கா வெளியே போயிடு. போட. ஆளும் மண்டையும். நான் கிளம்புறேன். ஏமா, கொஞ்சம் கூட அறிவே இல்லையா உனக்கு? பா, என்ன ஒரு நாய் துரத்துச்சு, நான் கீழே விழுந்துட்டேன். அப்ப அவன் தான் வந்து ஹெல்ப் பண்ணான். சரின்னு ஒரு வாய் காஃபி குடுக்கலான்னு கூட்டு வந்தேன்ப்பா. அதுக்கு போய் உனக்கு அவனுக்கு டீ வாங்கி கொடுங்கன்னு வச்சுக்க, அந்த மொன கடை இருக்குல்ல, அங்கேயே வாங்கி கொடுத்து அப்படியே அனுப்ப வேண்டியதானே? எதுக்கு நடுவுல கூட்டு வந்துக்கிற? பா, உனக்குலாம் சொன்னா இவன் வேற ஆள்ல வந்து உட்காந்துட்டான். நல்லா மாப்ப போட்டு வீட்டை கழுவணும். சே, அவன் யார் என்னன்னே தெரியாம வீட்டுக்கு கூட்டணும்டா. பா, ஏதோ சொன்னா புரியாதுன்னு சொன்னல, சொல்லு. புரியுற மாதிரி சொல்லு, புரிஞ்சுக்கிறேன். மடி, அவங்க வேற ஆளுங்கம்மா. வேற ஆளுங்கனா? வேற ஆளுங்கன்னா வேற சாமி கும்பிடுறவங்க, வேற சாப்பாடு சாப்பிடுறவங்கம்மா. குறிப்பா சொல்லனா அவங்க கீழ் ஜாதிமா. பா, மனுஷங்க என்ன நாயாப்பா? பொமேரியன் நாய், நாட்டு நாய், வீட்டு நாயின்னு பிரிச்சு பிரிச்சு பாக்குறதுக்கு நாயை தான் பார்த்தோன்னு ஈஸியா சொல்லலாம். இது என்ன வகை நாயின்னு மனுஷங்களோட அப்படி சொல்ல முடியுமா? கீர்த்தனா, ஜாதிங்கிறது ஒரு அடையாளமா. அத ஒன்னோட ஒண்ணு சேர்த்துன்னு வச்சுக்க, இங்க இருக்கிற பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் சீரழிஞ்சு சின்ன பின்னம் ஆயிடும். பா, மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு பேசுற கலாச்சாரம் நமக்கு தேவையாப்பா? ஜாதிங்கிறது நாமளா உருவாக்கணும் இல்லம்மா, அவன் செய்யற தொழில இருந்து வந்தது. என்னப்பா பேசுற? இப்பதான் எல்லாரும் படிச்சு எல்லா வேலைக்கும் போறாங்க தானப்பா, அப்புறம் ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? உன்னெல்லாம் முதல்ல படிக்க வச்சிருக்க கூடாது. என்ன படிக்க வச்சிருக்க கூடாதா? முதல்ல உங்க அப்பா உன்னை படிக்க வச்சிருக்கணும். படிக்க வச்சிருந்தா இந்த மாதிரி ஜாதி ஜாதின்னு பேசி தெரிஞ்சுக்க மாட்டேன். சை. வாக்கா. டேய், சாரிடா. எதுக்கா சாரி? எங்க அப்பா அப்படி பேசியிருக்க கூடாது. ஆட போக்கா, அதெல்லாம் எனக்கு எப்பயோ பழகிருச்சு. அதை பத்தி போய் பெருசா பேசிட்டு இருக்கிற. நம்ம அப்பா தானே பேசினாரு. ஒரு நிமிஷம். ஹலோ அக்கா, எங்க தான்க்கா இருக்கு? உனக்கு எத்தனை தடவை கால் பண்றது? ஏன், என்னாச்சு? உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுக்கா, ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கோம், சீக்கிரம் வரையா? என்னது, அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? என்ன சொல்ற? எங்க இருக்க இப்போ? அக்கா, இந்த சந்தியா ஹாஸ்பிட்டல்ல தான், சீக்கிரம் வாக்கா. சரி, இரு நான் வர வை. என்னக்காச்சு? அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டா. ஆக்சிடென்டா? சரிக்கா, நீ பதட்டப்படாத, அப்பாக்கு ஒன்னும் ஆகாது. நான் பசங்கிட்ட வண்டி மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்தா. என்னம்மா ரொம்ப கசப்பா இருக்கு? ஜூஸ் கசப்பா இருந்தா நல்லதுதான்ப்பா. ஆனா இந்த மனுஷங்களுக்கு ஏற்படுற கசப்பான அனுபவங்கள் தான் நல்லதில்ல. அது மனுஷங்களோட மனசுல ஆறாத தழும்பாவே பதிஞ்சிருது இல்லப்பா. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியலையா? நீ அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ உனக்கு ரத்தம் தேவைப்பட்டது. ரத்த தானம் பண்ணா நல்லதுன்னு உன்னோட ஜாதிக்காரங்களுக்கு தெரியல பாத்தியாப்பா? அப்புறம் வேற யார் கொடுத்தான்னு யோசிக்கிறியா? அன்னைக்கு வேற ஜாதி பையன் சொல்லி ஒரு பையனை துரத்தி விட்டல்லப்பா, அவன் தான்ப்பா உனக்கு ரத்தம் கொடுத்தான். அன்னைக்கு நீ அந்த பையனை உன் தெருக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னப்பா. ஆனா இன்னைக்கு அவனோட ரத்தம் தான் உன் உடம்புல ஓடுது. அவன் தான் உனக்கு ரத்தம் கொடுத்து உன் உயிரை காப்பாத்திருக்கான். இனிமே வாச்சும் ஜாதி பெருமையை பத்தி உங்க ஜாதிக்காரங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறத விட்டுட்டு மனுஷங்களுக்கு மனுஷன் எப்படி உதவணும்னு சொல்லிக் கொடுங்கப்பா. குடி, கசப்பா இருந்தாலும் ஜூஸ் நல்லதுதான்.